ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, இல்ல நம்ம எங்க போக போறோம்னா, அதுதான் நாங்களும் கேக்குறோம். எங்க போறோம்? சொல்றேன். அது ஒரு சர்ப்ரைஸ். அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். இவ பேரு வர்ஷா, அவன் பேரு வந்து சுரேஷ் அப்படின்னு ஊரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். அவனோட உண்மையான பேர் தெரியும்னா கமெண்ட்ல போய் பாருங்க. கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க உண்மையான பேர் தெரிஞ்சவங்க எல்லாரும். சரி, ஓகே. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, நம்ம வந்து இப்போ மணி ஒரு 6 மணி இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக போகிறேன். எங்கேன்னு நான் சொல்கிறேன், இது புது கடை. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே சர்ப்ரைஸ் ஆவீங்க. அது எங்கேன்னு நான் பார்க்க தானே போறீங்க, பாருங்கள். ஹலோ, நீங்க எங்க கூட்டு வந்திருக்க? சர்ப்ரைஸ் இதா ஒரு சர்ப்ரைஸ். எங்க கூட்டு வந்திருக்காங்க? சர்ப்ரைஸ்ங்கறோம். ஓகே, சர்ப்ரைஸ் என்னவா கேட்டுப்பட்டு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வைரலாக ஒரு ரீல் ஒன்று போயிட்டு பார்த்தீங்களா? அதாவது 2 தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஐ ஷேர்ட் யூ தட் ரீல். அதே தான் வந்திருப்போம். ஸோ அங்கே போய் நம்ம என்னெல்லாம் இன்றைக்கி இருக்குது, நம்ம சாப்பிட்டு நம்ம எல்லாம் டேஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி ஒன்று பண்ணாமே வந்து வந்திருக்கோம். என் தலைவன் வந்துட்டான். இவனோட பேரும் அவன் பேர் என்ன, கௌதம் அப்படின்னு சொல்லணும். உண்மையான பேர் தெரியும்னா அவனை எப்படி நீங்கள் கமெண்ட்டில் போய் பார்க்கணுமோ அதே மாதிரி இவனோட பேரை கமெண்ட்ல இருக்கும், போய் பார்த்துருக்கீங்க. சரி, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா இவனுக்கும் தெரியாது. அவனுக்கு நம்ம ஒரு கடை போய் சாப்பிட போகிறோம். அந்த கடை வந்து ஒரு புது கடை, வைரலான கடை. சரி, போறோம்னு சொல்றியே, எங்க போறோம்? அதுவா, அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க. ஓகே, அவன் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, என்னன்றதை நம்ம சொல்லுவாங்க. சிக்கன் சமோசா, கிராப் லாலிபாப், இது ஃப்ரைஸ் லோடட் சிக்கன், சிக்கன் மோமோஸ், சிக்கன் மினி பர்கர், சிக்கன் லோடட் லேஸ், ஷேஸ்வான் சிக்கன் சாண்ட்விச். சூப்பர், ரெடி டு ஈட். தேங்க் யூ. சரி, ஓகே, இப்போ இதை நம்ம எல்லாமே டேஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா, ஒன்றா டேஸ்ட் பண்ணுவோம். சரி, ஓகே, யார் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு? நம்ம கௌதமை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஓகே, சாண்ட்விச் போமா. நல்லா இருக்கு. ஓகே, டேஸ்ட் பண்ணுவோமா? டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா சாஃப்டாக இருக்கு. சரி, இது செஸ்வான் சாஸ் நல்லாவே தெரியும். ஸோ இன்னும் ட்ரை பண்ணிடுங்க. கிட்ட நிறைய டிஷ் இருக்கு. அவங்க அவுட்ஸ் பண்ணுங்க. யம்மியா இருக்கு. அடுத்து என்ன டெஸ்ட் பண்ணலாம்? ஓகே, ஸோ இது என்னன்னா லேஸ். என்ன லேஸ் இது? சிக்கன் லோடட் லேஸ். சிக்கன் லோடட் லேஸ். வெளியெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து சொல்லுவாங்க, லேஸ் பேக்கெட்லாம் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேக்கெட் தான். யம்மியா. அந்த புதினா இலையா வெண்துக்குமா. சூப்பராக இருக்குது. லைக் அந்த என்ன எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அது மாதிரி இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு மட்டும் நல்லா இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்களா, ருசிக்காம கண்டிப்பாக ட்ரீட் வைக்கணும்னா இங்கே வந்துருங்க. கஸ்டமர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ சண்டே ஈவினிங்கிறதுனால வந்து பயங்கர க்ரௌடடாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன போகலாம், நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். மோமோஸ் பண்ணலாமே. அது எப்பவுமே அந்த மோமோஸ்க்கு ஒரு அந்த ரெட் கலர் சட்னி ஒன்று கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் அது ஸ்பைசி. அங்கே 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 குட்டி கிளைண்ட். ஹாய் சந்தோஷ். ஓ பேர் வின்சியா? அங்க ஒரு குட்டி, அங்க ஒரு குட்டி, அங்க ஒரு குட்டி. கேள்வி. சமோசா வேற இருக்கு.
இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணலாம். கேமராமேன் கையை காணோம். ஆனால் எனக்கு சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வேற வண்டி வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, வண்டி ஒரு திரும்பிக்கிட்டு நம்மளை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவ்வளோ நேரம் இங்கே எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பிஹைண்ட் த கேமரா ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு நான் சும்மா சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ஒரு ஒரு லெஜண்ட், ஒரு இதுதான் என்ன வேலை கொடுத்தாலும் பண்ணுவார், எந்த நீங்கள் என்ன வேணாலும் அந்த மாதிரி ஒரு திறமைசாலி. கேமரா பண்ணால் கேமரா முடிவெட்ட சொன்னீங்கன்னா முடிவெட்டுவான், என்ன என்ன எல்லாமே பண்ணோம். அந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அது இல்லாமல் நாங்கள் வந்து டேஸ்ட் மட்டும் தான் பார்த்தோம், ஆனால் சாப்பிட்டதுக்குலாம் வந்தான். கேமரா பின்னாடி தான் நீங்கள் கையை வச்சு சாப்பிட்டதுக்குள்ளே வந்தான். சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ எடுக்கிற ஒரே கேமராமேன் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த மூஞ்சி கொஞ்சம் காட்டு. சரி, என்னங்க கிராப் லாலிபாப். இதுதான் கிராப் லாலிபாப். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த சாம்பாரை வாயில வச்சு அப்படி அதே மாதிரி கொடுத்துட்டு நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க, வெச்சுவோங்க மேடம். உண்மையை சொல்லு, எப்படி இருக்கு? செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன், ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ நல்லா இருக்கு. சரி, எங்களோட எல்லாத்தையும் எடுத்து தின்னது நீ தான், மிச்சம் வச்சதை ஃபுல்லாக தின்னது நீ தான். எல்லாத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கு? ஒவ்வொரு எல்லாமே சூப்பர், டாப் நாட்ச். சரி, அதோட பேர் தெரியுமா? இதெல்லாம் பேர் தெரியுமா? இதெல்லாம் சாப்பிட்டவங்க பேர் முக்கியம் இல்லை. ஓகே, இப்போ கிரன்ச் பொடியில் வந்து என்ன முக்கியமாக இருந்துச்சோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் சாப்பிட்டோம். இப்போ ஃபைனல் செட் ஆஃப் சாப்பிட போகிறோம். இதை வந்து நம்மளோட சாப்பாட்டுக்கு இருக்கன் சாப்பிட்டு வச்சு ஆரம்பிப்பார். அப்படியே கேமரா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சாப்பிடுங்க இன்ஸ்டன்ட் சாப்பாட்டுக்கு இருக்கு. நான் சாப்பிடும்போது பாருங்க இப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேன். 2 கையாவது சாப்பிடணும்னு அவன் சொல்லி தரான். 2 கையாவது அவங்களுக்கு எல்லாத்தையும் 2 கை இருக்கு. அவங்க வாய்ப்பு Not to eat. வாய்ப்பு ஐயோ So, டேஸ்ட் எப்படி இருக்கு சார்? மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு, சூப்பர். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு அந்த மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ஓகே, சமோசா. என்ன சமோசா? சோமாசா? அது என்ன சமோசா? சிக்கன் சமோசா. கிரன்ச்சியா கன்ஸ்பியாவா? ஆடா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துட மாட்டோம். கிரன்ச்சியா சாப்பிட்டு பேசினா எப்படி பேசணும்? சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு பேராகிராஃப் ஒன்று சொல்லுவார். உண்மையாக நல்லா பேசி நீ பேசி நல்லா இருக்கு. உண்மையிலேயே நாங்கள் நிறைய கடைக்கு போயிட்டு வந்திருக்கோம். பட் இருந்தாலும் காஸ்ட் வைஸும் சரி, டேஸ்ட் வைஸும் சரி, ஹைஜீனாகவும் சரி, எல்லாமே வந்து ஓவராலாக இந்த கடையில் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக கிரன்ச்சி பொடி இங்கே நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. சிசி காலேஜ் ரோட்டில் கரெக்டாக வந்தோம். வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு மெயினாக என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்கோ எல்லா டிஷ்ஷுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று குவாலிட்டி, அப்புறம் நல்ல ஹைஜீனாகவே இருந்துச்சு, அப்புறம் காஸ்ட்டு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு 2 இன்ஸ்பிரேஷனான மனுஷங்களாக இன்றைக்கி சந்தித்தோம். ஸோ இந்த 2 லெஜண்ட்ஸ் அவங்க. ஸோ இவங்க இன்னைக்கு இவங்க நிறைய கற்றுக்கிறது எங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த வயசில் கூட அவங்க ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ உங்கள் பேர்? என் பேர் மணி. ஓகே, உங்கள் பேர் ஓவன் சார். எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? ஐடியான்னு அது நாங்கள் காலேஜ் காலேஜ் 80s எப்போ ஆரம்பிச்சது அது வந்து என்ன வேலைக்கு ஏற்ற அடக்கம் கிடையாது. ஒரே மாதிரி என்ன ஒரு முதல் வாரம் ஒரு 10 நாள் வந்து நல்லா பேசுவாங்க. ஆமாம், அப்புறம் வந்து மாதிரி அப்படி இப்படியே பரவாயில்ல.
அப்படியே போயிட்டு இருக்கு 2 வருஷமா கொஞ்சம் கூட மாறாம போயிட்டு இருக்கு. ஓகே அப்புறம் வந்து நான் கேட்டரிங் படிச்சிருக்கேன். சரி நீ படிக்க வச்சது எவரு படிக்கணும்னு அது ஆஃப்டர் மேரேஜ் தான் போய் படித்தேன் சென்னையில். அவருக்கு போய் அதை அனுப்பி படிச்சுட்டு வந்தேன். அப்போ ஸ்கூலில் ஜேந்திர ஸ்கூலில் கேண்டீன் ஸ்கூலில் கேண்டீன் வச்சு நான் இப்போ மேடம் வந்து எனக்கு கஷ்டம் மேடம் வந்து எனக்கு ஓகே ஒரு 10 நிமிஷம் ஓடிச்சு கேண்டீன். ஸோ இந்த ஐடியா இங்கே கொண்டு வரணும் அந்த டைமில் இப்போ கடை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நான் 3 months ஆயிடுச்சு. ஓகே, அதாவது இந்த ஏரியா வந்து இந்த பேர் எனக்கு ஓகே சரி. அண்டு அப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த 3 மாசத்துல எப்படி நல்லா நல்ல ஒரு இப்போ நானுமே வந்து பார்த்தேன். வந்ததுல இருந்து நாங்கள் இப்போ ஒரு 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் இருக்கும் வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டே தான் இருக்காங்க போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ நல்லாவே இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் நல்லா திருப்பி நல்லா பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால தான் அவங்க திரும்ப வராங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாளையங்கோட்டை மார்க்கெட்டு சாந்தி நகர் மேலப்பாளையம் இங்கேருந்துலாம் வெளியே ஜாஸ்தி வந்து நாங்களே தாலே இந்த மாதிரி வீடியோ பார்த்தா அவ்வளோ வரும். ஏன்னா இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஏன்னா ஒண்ணு ஏஜ் எல்லாருமே நீங்க எந்த ஏஜ்ல எப்படி ஆரம்பிச்சீங்கன்னு கேட்குறீங்க. இப்போ நாங்க காலேஜ் முடிச்சு 2-3 வருஷம் இருக்கும். நாங்களே ஐடியா பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் ஸ்டில் ப்ராக்ரஸ்லயே தான் இருக்கு. ஆனா நீங்க இந்த ஏஜ்ல கூட ஒன்றா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்றீங்க ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து டபுள் செல் வச்சிருக்கேன். என்ன அவனை மாதிரி 1000 பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ வீட்டுல சும்மா இருக்க முடியாது இல்லையா? ஏற்கனவே சொன்னாங்க ஏஜ்லாம் அவங்க மேட்டர் இல்லை. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எங்களுக்கு ஹைலைட்டடா இருந்துச்சு. இதுக்காக கண்டிப்பா வந்து பார்க்கணும்னு நாங்கள் நினைச்சோம். அவங்க வந்து இவ்வளோ வருஷம் ஒரு ஏன்னா கண்டிப்பா நீங்க ஒரு காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்னா கொஞ்சம் 40 வருஷம் 30 வருஷமா 80 ஓகே 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 எந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த காலத்துல யாரு அப்படின்றா ஒரு சின்ன பிரச்சனை கூட கடை டைமிங்ஸ்ல என்ன சார்? கடை வந்து 5 to நைட் 5 to 10. நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். 2 பேர் தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் அவங்க ஒரு ஒர்க்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வர்ற கஸ்டமர்ஸ்லாம் வந்து வர்ற கஸ்டமர்ஸ்லாம் நல்லா பேசிட்டு நம்ம ஃபுட்டை டெலிவரி கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணிக்கிறீங்க. இதுவே ஒரு கோஆர்டினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது அவங்க ஒர்க்கு தவிர அவர் எதுலையுமே அவர் தவிர அவர் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணல. நீங்க வர்ற எல்லாத்தையுமே ஒரு முகம் சொல்லிக்காம எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஸோ அதனாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எந்த சாதனை சொல்லுவாரு அது இருக்கவே மாட்டேன். அதான் நான் பார்ட்டிசிபேட் வந்து கண்டிப்பா சார் கண்டிப்பா. அதுவும் இந்த வயசுல ஒரு பொறுமை இருக்காது இல்லையா? எல்லாருக்கிட்டையும் பொறுமை போயிடும். ஆனா அந்த 2 பேருக்கும் பொறுமையா ஒரு கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்றது ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இல்லாமல் ரொம்ப இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில்ல. இப்போ பெரிய ஒரு என்னைக்காவது ஒரு நாள் வரணும். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா போய் ஆகணும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற வரும். எல்லா மாதிரி எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு சொல்லி கனவு கூட இருக்கும். அந்த இந்த வயசுல அவன் பண்ணிடலாங்கிறது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இவ்வளோ வயசுலயும் ஸோ அதெல்லாம் இவங்க ஒர்க்கியா கான்சென்ட்ரேட் பண்ணுறதா நீங்க எல்லாத்தையும் ஃபுட்டோட டேஸ்ட் இருக்கட்டும் ப்ரைஸ் இருக்கட்டும் எல்லாமே டாப் கிளாஸ் தான். ஸோ நீங்கள் குறை சொல்றதுக்கு நீங்கள் எதுவே இல்லை. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் நிறைய பேர் எங்களை பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இப்போ இந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம் இல்லையா? பிஸ்னஸ்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும். சப்போஸ் அது மேலே லாஸ் ஆகும் அது சாகிருக்கு. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்றாங்க? சின்னதே ஆரம்பிங்க படிப்படியாக நாங்கள் டெவலப் ஆகும். நாங்களும் அப்படி தான் 3 மாதத்துல ஃபர்ஸ்ட் மந்த்லாம் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் மந்த்லாம் ஓகே அப்புறம் செகண்டு தேர்ட்லாம் நல்ல குவாலிட்டி மக்கள் வந்து நல்ல இது சொல்லுவாங்க புரியும். அதாவது நம்ம தொடங்கணும். அதுக்கப்புறம் அது போகுதா எல்லாமே அதை பண்ணி வச்சாதான் அடுத்தடுத்து நம்ம போக முடியும். இன்டென்ஷன் வந்து ரொம்ப பியூரா செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தொழிலுக்கு நம்ம சரி. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சும்மா இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தைரியமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக இது லொக்கேட் ஆகிருக்க பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம எஸ்டிசி காலேஜ் போகிற ரோட்டில் ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்குமா? ஒரு 500 மீட்டர்ஸில் லெஃப்ட்டில் இருக்குது நம்ம கடை.
கண்டிப்பா வந்து விசிட் நீங்களும் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு டேஸ்ட் நீங்க என்ன ஃபீல் பண்ணி அப்படிங்கிறது எங்களுக்கு டாப் டு பாட்டம் டாப் நாட்ச் எல்லாமே எங்கேயுமே ஒரு குறை சொல்றதுக்குன்னு ஒரு பாயிண்ட் கிடையாது. நீங்களும் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வாங்க கழிச்சிட்டீங்க பெரிய நாய் வரணும் அடுத்த வருஷம் வரதுக்கு நம்ம எங்க போறீங்க? இருங்க. டேய் புடிஞ்சிரா விட்றா கிளம்புறாடா. சரி 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 ஓகே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓகே, எனக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. லைக் நம்ம பல வருஷமாக நம்ம நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பிடிச்ச விஷயங்களை. ஆனால் இங்கே நம்ம ரொம்ப பயந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நம்ம எதுவுமே பண்ணாமலே இருக்கோம். ஸோ லைக் நம்ம முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் நல்லது. ஸோ எல்லாருமே ஒரு தடவையாவது கண்டிப்பாக கிரஞ்சிபடிக்கு வாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால்.